கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருமத்தப்பட்டி நாள் ரோட்டில் பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இரண்டாவது அலை செகண்ட் வேவ் ஞாபகம் இருக்கா? மோடி நம்ம யாரையும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொன்னார். ஞாபகம் இருக்காமா? கிட்டத்தட்ட 6 மாசம் ஜெயிலில் இருக்கிற மாதிரி, சிறையில் தள்ளுற மாதிரி 6 மாசம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்தோம். ஏதாவது வேலை பார்க்க விட்டாரா? எந்த கடையாவது திறக்க விட்டாரா? என்ன சொன்னார்? வீட்டுக்கு வெளில வந்தீங்கன்னா கைது பண்ணுவேன், தடியடி நடத்துவேன்னு சொன்னாரா? நம்ம தலைவர் ஊசி கேட்டாருமா, ஊசி போட்டுக்க தமிழ்நாட்டு மக்கள் ரெடியாக இருக்காங்க, ஊசி கொடுங்கன்னு. அதையும் கொடுக்கல. ஒன்னே ஒன்று மட்டும் தான் பண்ணார் மோடி. என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாம் கையில் விளக்கு பிடிச்சிக்கோங்க, ஒரு கையில் மணி ஆட்டுங்க, மணி சத்தத்தை கேட்டு கோவிட் வைரஸ் ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையாலம்மா? நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? சொன்னாரா இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் பண்ணீங்க? எத்தனை பேர் பண்ணீங்க? பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. பயத்தில் கூட பண்ணலையா? யாருமே பண்ணலையாம்மா? இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மற்ற மாநில மக்களுக்கும் இருக்க மாதிரி அந்த விழிப்புணர்வு வித்தியாசம். ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு ஊசி அவரே முதல் ஊசி போட்டுட்டு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வந்து பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு கோவிட் நோயாளிகள் இருக்கக்கூடிய அந்த வார்டுக்குள்ள போய் இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வந்து பார்த்தாரு. கோவிடுக்கு திரு மோடி அவர்கள் ஏதாவது இழப்பீடு தொகை கொடுத்தாரமா? ஆனால் நம்ம தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 4000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி 2000 ரூபா 2 தவணை கொடுத்தாரமா? அதே மாதிரி இன்னொரு வாக்குறுதி நிறைவேற்றினார். பெட்ரோல் விலையை 3 ரூபா கம்மி பண்ணுறேன்னாரு. இறக்குனாரா? பெட்ரோல் விலையை குறைச்சாரா? ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபா குறைக்கிறாரு. குறைச்சாரா? மகளிர் இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கான திட்டம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னாரு. கொண்டு வந்தாரா இல்லையாம்மா? உபயோகப்படுத்துறீங்களா? ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் 900 ரூபா சேமிக்கிறீங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். சாதாரண பஸ்ஸை விட பிங்க் பஸ் தான் அதிகம். பிங்க் பஸ் முழுக்க மகளிர், குழந்தைங்க, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், அவங்களுக்கு மட்டும் கட்டணமில்லா பேருந்து திட்டம். இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. இப்போ இந்த திட்டத்தை பக்கத்து மாநிலங்களில் விரிவுபடுத்திட்டாங்க. கர்நாடகா மாநிலத்தில் விரிவுபடுத்திட்டாங்க. மொத்தம் எத்தனை கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க? மகளிர் 465 கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க. எவ்வளவு? உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் நாங்களாம்.